போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவுக்குள் உன் கண்களில் நான் படுவேன். என் குழந்தை, என்னை தள்ளிவிடாமல் நீ என் வாக்கினை முழுவதுமாக கேட்க வேண்டும். உன்னை கண்டு உனக்கு நல்ல வாக்கினை தருவதற்கு உன் இல்லத்தில் நான் இருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அப்பன் தினமும் தான் வருகிறான், மாற்றங்களை தருவேன் என்று சொல்கிறான், ஆனால் எந்த மாற்றமும் நடந்தபடி இல்லையே என்று இப்பொழுது நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா? அப்பன் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு சிறிதும் குறைந்து விட்டது போன்று ஒரு உணர்வு தோன்றுகிறது. என் குழந்தை, ஒரு நிமிடம் சிந்தித்து பார். உனக்கு அப்படி ஒரு உணர்வு தோன்றுகிறது என்றால் நீ இப்பொழுது என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது மீண்டும் என் மீது நம்பிக்கை உனக்கு முழுமையாக வந்துவிடும். என் குழந்தை, நீ என்னை நம்பவில்லை என்று உன் அப்பன் ஒருபோதும் வருத்தப்பட போவது கிடையாது. ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரிதல்லவா? உன்னிடத்தில் நான் இருந்தாலும் இத்தனை கஷ்டத்தை தான் பட்டிருப்பேன் என்பதனை என்னால் உணர முடிகிறது. ஒரு தந்தையாக என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் குழந்தை மீது கோபப்பட்டு என் குழந்தை இன்னும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தவறு செய்துவிட்டால் அவர்கள் மீது என் குழந்தை இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டாயே என்று ஆதங்கத்தில் வருகின்ற கோபமே தவிர ஒருபொழுது எனக்கு உன் மீது உண்மையான கோபம் வந்துவிடாது. எனக்கு என் குழந்தையின் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரே எண்ணமாக எந்த நாளும் இருந்து கொண்டே இருக்கிறது. என் தங்கமே, இந்த மங்கள வெள்ளிக்கிழமை என் வாக்கு குழந்தையை கண்டு உனக்கு வாக்கு தருகிறேன். ஏனென்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் என் தங்கமே, நீ ஒருபோதும் என்னை தேடி வரவேண்டிய அவசியம் கிடையாது. என் குழந்தை, நீ மனதார உன் அப்பனை என்னை நினைத்தாலே போதும், நீ அழைத்தாலே போதும், நான் உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன். என் தங்கமே, இன்று உன் இல்லத்தில் மனம் கமலப் போகிறது. இந்த அப்பன் அங்கு இருப்பதை நீ கண்கூட காணப்போகிறாய். என் தங்கமே, நீ இன்று வைத்த அனைத்து பூஜைகளிலும் உன் அப்பன் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் பயந்து பயந்து பூஜைகளை செய்து கொண்டு இருக்கிறாய். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், என்ன பூஜையை முடித்துவிட வேண்டும், வெள்ளிக்கிழமை அல்லவா, இன்று நிச்சயமாக விளக்கினை ஏற்ற வேண்டும், தீப ஆராதனை காட்ட வேண்டும், பூக்களை கூட வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ தவிர மனதுக்குள் தெய்வத்தை பற்றி எந்த விதமான பயமும் இல்லை. என் தங்கமே, பயபக்தியோடு வணங்குபவர்களுக்குத்தான் வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பதை சத்தியமான விஷயம் அல்லவா? ஏனென்றால் தெய்வங்களுக்கு பொதுவாக சில விஷயங்களை செய்யும் பொழுது அதை சரியாக தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல தவறான விஷயங்களை செய்துவிட்டு அதன் பிறகு தெய்வம் என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. நீ தெய்வங்களின் மீது மிகுதியான நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது அதில் நிச்சயம் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இன்று உன்னுடைய வீட்டில் இரவு நேரத்தில் என்னுடைய நடமாட்டத்தை நீ நிச்சயம் அறிவாய். என்று வெள்ளிக்கிழமை உன்னுடைய இல்லத்தில் நடமாடுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல விஷயத்தையும் நான் செய்து கொடுப்பேன். உன்னுடைய மனதில் உன்னுடைய கனவில் தோன்றி உனக்கு நிச்சயம் அதற்கான தெளிவினை கொடுப்பேன். எந்த விஷயத்தை நினைத்து புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாயோ, எந்த விஷயத்தை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறாயோ அதற்கான தெளிவினை இன்று உன் அப்பன் உன்னை கனவில் வந்து உனக்கு காண்பித்து கொடுப்பேன். என் தங்கமே, நிச்சயமாக தெளிவாக விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அதிகமான நம்பிக்கை வந்துவிடும் அல்லவா? என் குழந்தை, இனி ஒரு தவறான செயல்களை செய்து விடாமல் கவனமாக இருப்பாய் அல்லவா? என் தங்கமே, அப்பன்
சில நேரங்களில் அவசரமாக ஏதேனும் விஷயத்தை சொல்லுகிறேன். ஏனென்றால் அதில் இருக்கின்ற 1000 வகையான காரணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கத்தான் உன் அப்பன் வந்திருக்கிறேன் என்பதை நீ ஒரு முறை உணர்ந்து விட்டாலே போதும். இந்த அப்பன் உனக்காக செய்வதில் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைத்துவிடும். என் தங்கமே, நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் மட்டும் போதாது, நீயும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகளில் என்றுமே நீ குறைவில்லாமல் இருக்க வேண்டும். ஒரு நாளும் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்கக்கூடாது. மனதுக்குள் எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய செயல்கள் எல்லாம் நம் அப்பன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் என்று நம்பிக்கையோடு செய்ய தொடங்குவாய் என்று என் பிள்ளை. இதுவரை என்ன நடந்தாலும் சரி, இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று முதலில் நம்ப வேண்டும். இப்பொழுது எல்லாம் நல்ல வாக்கினை தருகிறேன், நம் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டான் என்ற எண்ணத்தோடு என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வர வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க உன் இல்லத்தில் அமர்ந்து விட்டேன். இந்த அப்பன் உனக்கு நிச்சயம் நல்லதை செய்து தருவேன். அங்கிருந்து செல்ல மாட்டேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி காட்டுவேன் என்று அப்பன் சபதம் எடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? உனக்கு எத்தனை வாக்குறுதியை கொடுக்கிறேனோ அத்தனை வாக்குறுதிகளும் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன் இல்லத்தில், உன்னுடைய இல்லத்திலும் என்றுமே நிரந்தரமாக நிறைந்திருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நல்ல விஷயத்தை நிச்சயமாக நடக்கத்தானே செய்யும். நான் நடத்தி கொடுக்கவே வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? நான் ஒரு நாளும் வாக்கு மீறவும் மாட்டேன். என் தங்கமே, சுற்றி நடக்கின்ற செயல்கள், சுற்றி இருக்கிறவர்கள் செய்கின்ற வேலைகள் உனக்கு பல வேதனைகளை கொடுத்திருக்கலாம். உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவிடாமல் செய்திருக்கலாம். ஆனால் அவர்களின் எண்ணங்களை எல்லாம் தூள் தூளாக்கி அவர்கள் எண்ணங்களை நீ செயலாக மாற்றிவிடலாம். உன்னுடைய எண்ணங்களை நீ செயலாக மாற்றி இந்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றியினை பெற்றுவிடலாம். உன் வாழ்க்கையை கொடுப்பதற்கு எத்தனை சூழ்ச்சி வேண்டுமானாலும் நடக்கட்டும். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும். ஆனால் அது உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதில் நீ முதலில் உறுதியாக இருந்து விட்டாலே போதும். என் பிள்ளை, நல்ல நாளில் நல்ல வாக்கு தருகின்ற உன் தந்தைக்கு உன் அருகில் இருப்பதை உணரும் பொழுது இதைவிட இந்த நாள் உனக்கு வேறென்ன வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, உன் மனதுக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் உன் அப்பன் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடு. உன்னுடைய பாரதத்தை எப்பொழுதும் நான் சுமக்கிறேன். நீ உன்னுடைய சுமையை தூக்கி சுமக்காதே. நீ அதை தூக்கி சுமக்கும்போது இந்த வாழ்க்கை உனக்கு இன்னும் கடினமாக தோன்றிவிடுகிறது அல்லவா? இனிமேல் உனக்கு அந்த எண்ணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை சரியாக நடந்து கொண்டு நான் எப்பொழுதும் அதை சரியாக நடத்துவேன். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் தூக்கி சுமந்து கொண்டு உனக்கு நல்ல விஷயத்தை மட்டும் உன் வாழ்க்கையில் கொடுக்கிறேன் என்று உன் அப்பன் உனக்கு இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன். இனிமையான மன நிம்மதியோடு வருகின்ற கஷ்டங்களை கண்டு பயந்து ஓடாமல் எதிர்த்து நின்று பழகு. வருகின்ற வேதனைகளை கண்டு ஒரு இடத்தில் முடங்கி கிடக்காதே. என் பிள்ளை, இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். வாழ்க்கையில் இப்படித்தான் நீ ஒரு இடத்தில் முடங்கி வேண்டும் என்று நினைத்துதான் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. நீ இதிலிருந்து எல்லாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாவற்றையும் கடந்து வா. ஒரு முறை வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு உன்னை யாராலும் இந்த வாழ்க்கையில் தோற்கடிக்க முடியாது என்பதை நீ நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, என்னுடைய அருளும் ஆசையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அவன் நல்ல தீர்வினை தருவான் என்ற நம்பிக்கை உன் மனதுக்குள் இருந்து வர வேண்டும். நான் தங்கமே, நம்புகின்றேன் என்று வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லிவிட்டு சொல்லக்கூடாது. அது உன் மனதில் இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு
ஒரு சில கஷ்டங்கள் வந்தவுடன் உன் மீது கொண்ட நம்பிக்கை நீ இப்படி கொடுத்து விட்டாயே என்று சொல்லிவிடக்கூடாது. தெய்வங்கள் என்ன சோதனை கொடுத்தாலும் செய்வார்கள், அத்தனை சோதனைகளும் இருந்து உன்னை மீட்டெடுப்பார்கள் என்று நீ நம்பினால் போதும். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கஷ்டங்களும் உன் அப்பன் நிச்சயம் நல்ல தீர்வினை கொடுப்பேன். உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் தக்க தண்டனை நிச்சயம் கொடுப்பேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை கேள்விகளும் அப்பன் இன்று இரவு உன் கனவில் நிச்சயம் நல்ல பதிவினை தருவேன். என் குழந்தை, உன்னுடைய இல்லத்தில் என்னுடைய நடமாட்டத்தை உணர்ந்து இன்று நீ சந்தோஷமாக இரு. உனக்கு வருகின்ற எல்லா துன்பத்தையில் இருந்தும் மீட்டெடுக்க இந்த அப்பன் உன் இல்லத்தில் வந்து விட்டேன் என்று நீ மன சந்தோஷமாக இரு. அது ஒன்று மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வழி உனக்கு உருவாக்கி கொடுக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கு என்றென்றைக்கும் என் ஆசீர்வாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.